நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்றேன், வான் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? நான் ஒரு தேவனா பேசல, நான் ஒரு மனுஷனா பேசுறேன். நான் ஓப்பனா சொல்றேன், இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு, இல்லன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. பெருமையா பேசுறாங்க, பெருமையா பேசுறேன், இருந்ததை பேசுறோம், பெருமையா பேசுறேன். நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்சு கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுலதான் நான் ஹீரோவா நடிச்சேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம். அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே, அவ்வளவுதான். மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது. போற்றி பாரடி பெண்ணே, தேவர் காலடி மண்ணே. இதே படத்துல நான் நடிச்சிருந்தா அதையே தவறா பேசியிருப்பாங்க, நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறா பேசியிருப்பாங்க, நான் இயக்கி இருந்தா அதையும் பேசியிருப்பாங்க. ஆனா உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் அரவிந்த் ராஜ் ஐயா அவர்களுக்கும், அதை உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இப்பதான் எனக்கு ஒரு 5-6 படம் கிடைச்சிருக்கு. என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க ஒரு 6-7 மாசமா. ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில ஏதாவது கொண்டு விடே, நான் இல்லடா, நான் இப்போ வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்சு கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். அது மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன், மிகப்பெரிய இயக்குனர். நான் காடு வெட்டின்னு வந்து வேற ஜாதியினர் இதுலதான் நான் ஹீரோவா நடிச்சேன். இதை வந்து நீங்க வந்து ஒரு ஜாதிய படமாவே பார்க்காதீங்க, எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. அந்த அளவுக்கு அவர் மனிதர், ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். இதுதான் வந்து அவரோட உண்மை. நான் ஓப்பனா சொல்றேன், இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு, இல்லன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், அந்த மனிதரையும் சரி, அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பார்க்காதீங்க. நான் ஒரு தேவனா பேசல, நான் ஒரு மனுஷனா பேசுறேன். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஐயோ ஜாதி பேசிட்டான், ஜாதி படம் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம். அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே, அவ்வளவுதான். பெருமையா பேசுறாங்க, பெருமையா பேசுறேன், இருந்ததை பேசுறோம், பெருமையா பேசல. நீங்க தயவு செய்து எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பாருங்க, அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க. நான் முக்குளத்தூர் எல்லாத்துக்குமே சொல்றேன், வான் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவு கோடிசனா இருக்கீங்க? எடுத்திருக்கலாம்ல ஒரு 1000 கோடி 500 கோடி இல்ல. நம்ம முக்குளத்தூர் சமூகம் தென் மாவட்டத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க? இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட இருந்திருக்கலாம்ல. படம் பார்த்துட்டு வந்து அங்கேயே ஓப்பனா சொன்னேன், மீசை மாத்திரம் முறுக்குனா பத்தாது. நான் போடுறேன், முக்குளத்தூர் மட்டும் இல்ல, எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்பை வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது, எடுத்து பண்ணணும், வரலாற சொல்லணும்.